Hey guys, so welcome back to our channel. Like என்னால் வந்து இன்ட்ரோ வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இப்போ என்னோட ப்ரைடல் ஷூட்ஸ் vlog வந்து பார்த்துட்ருக்கீங்க, பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு இன்ட்ரோ வீடியோ நான் எடுக்கவே இல்லை, அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய ஷூட்ஸ் பற்றி லைக் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் ஷூட் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ காஞ்சிபுரம்லேருந்து சென்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து தான் நம்ம மற்ற ஷூட்ஸ்க்கெலாம் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ஈவினிங் போல் தான் நான் கிளம்புனேன். ஸோ நைட்டு தான் அங்கே ரீச் ஆனேன். கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட விளாக் ஸ்டார்ட் ஆயிரும். குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேலேருந்து நம்ம விளாக் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 2 நாள் வந்து நம்மளோட ப்ரைடல் நம்ம போகிறது, ஷூட்ஸ் போகிறது பற்றி தான் இந்த விளாகில் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 6:10 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் இருக்குது, நமக்கு 2 ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய டே வந்து இன்றைக்கி வந்து 6:10க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். இப்போ நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு நான் வந்து என்னோடய விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எங்கே போகிறேன், எப்படி போகிறேன், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு விளாக் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் எஸ், நம்ம விளாக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விளாக் வரும்போது என்ன டைம் அப்படின்னு எனக்கு தெரியாது, எந்த பீரியட் ஆஃப் டைமில் போஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நவம்பர் 16th. ஸோ 2 நாள் நம்ம கண்டினியூஸாக பேக் டு பேக் வந்து ப்ரைடல் விளாக், ஷூட்ஸ் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷூட்க்கு வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் நம்மளால் என்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த விளாகில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட், நம்ம அப்பார்ட்மெண்ட் இல்லை, ஸோ நம்ம மேக்கப் பண்ண போகிற அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம குயிக்காக வந்து மேக்கப் பண்ணோம். நான் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்சால் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நான் இப்போ இந்த வியூ காமிச்சாலே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இந்நேரத்துக்கு. ஸோ எஸ், சிவன்யா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் குயிக்காக, ஏன்னா நான் வந்து லேட்டாக வந்துட்டேன், மிஸ்டேக் வந்து என் மேலே. ஸோ நான் குயிக்காக வந்தால் உங்களுக்கு மேக் ஓவர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பாய் பாய். vlog எடுக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து ஷூட் பண்ண வந்த லொக்கேஷன். அழகாக இருந்துச்சு வீடு, சூப்பராக. வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயுமே நல்லா தான் இருந்தது. பட் நாங்கள் பெருசாக உள்ளே எதுவுமே எடுக்கல, வெளியில் தான் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுன்றதுனால நான் வெளியில் மட்டும் தான் கவர் பண்ணேன். அண்ட் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு ஷூட்டு, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இதில் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷன் நான் ஸ்டோரியில் போடும்போது கேட்டிருந்தீங்க. நான் கீழே உங்களுக்கு பின் பண்ணுறேன் அவங்களோட இன்ஸ்டா ஐடி. ஸோ நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்க பார்த்து பாய் மட்டும் சொல்லிடுங்க. ஓ இருக்கு, வீட்டுல நல்லா தெரியுது. ஸோ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:08. ஸோ இப்போ தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே இந்த டேக்கு வந்து தேவையானதை வைண்ட் அப் பண்ணிவிட்டு, நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லா வேனிட்டிலேருந்து எல்லாமே நான் வந்து செட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ பேக் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நான் தூங்குறதுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகும். பிகாஸ் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் பார்த்துட்டு நான் தூங்குறதுக்கே ஒரு 10:30லேருந்து 11 ஆகும். அண்ட் நாளைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஃபோட்டோ ஷூட் என்னால் பெருசாக கவர் பண்ண முடியல, பிகாஸ் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. அது வந்து ஆக்சுவலி இன்னொன்றும் ஃபாலோட் பை நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம ஷூட் பண்ண போகிறது எல்லாமே ஒரு ப்ரைடல் ஈவெண்ட்ஸ் தான்.
ஸோ அப்போது எப்படி இருக்குது, ப்ரைடல் ஈவெண்ட்ஸ் போனால் என்னோடய டே எப்படி இருக்குன்றதும் நான் உங்களுக்கு வந்து டே 2 அதாவது செகண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் எப்போ வந்து ப்ரைட் போனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி vlog எடுத்து போடுறேன். ஹலோ, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து அரவுண்ட் 4:15 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இன்னைக்கு டே வந்து நான் 4:15க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இங்கேருந்து நம்ம லொக்கேஷன் போகிறோம். ஸோ நம்மளுக்கு மார்னிங் வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்மேட்க்கு வந்து ஹேர் ஸ்டைல் தான். ஸோ 4 பேருக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து ராஜா அண்ணாமலைபுரம் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ இப்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குயிக்காக நம்மளோட மார்னிங் பூஸ்டர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ ஆட்டோ கேப் எது நம்மளுக்கு புக் ஆகுதோ அது புக் பண்ணிவிட்டு நம்ம லொக்கேஷனுக்கு போகிறோம். பிகாஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண தான் நம்ம லைக் அட்லீஸ்ட் 5:30 5:45 ரீச் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு மேலேயே ஆகும், எனக்கு சரியாக தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ ஷீ இஸ் மை காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ எங்களால் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால அவங்க ரெடி பண்ணிவிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லைக் அவங்கள ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஈவெண்ட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ ஹாய். ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்க முடியல ஈவெண்ட்டில் இன்றைக்கி போனதில். பிகாஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. லைக் மார்னிங் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 5:15 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு ஒர்க் முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 12 ஆகிடுச்சு. அங்கேருந்து திருப்பி கிளம்பி இன்னொரு ஈவெண்ட் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 3 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வரேன். ஆனால் நான் பெருசாக கிளிப்பிங்ஸ் எதுவுமே அட்டாச் பண்ண முடியல. பட் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே அங்கங்கே உங்களுக்கு கிளிப்பிங்ஸாக அட்டாச் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கும் நமக்கு ஷூட் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங்கே எழுந்து போகணும். இந்த விலாகை வந்து முடிஞ்சால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இல்லை ரொம்ப லென்த்தியாக போச்சு அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ இன்னொரு பார்ட்டாகவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். குட் நைட். அண்ட் இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:40 ஆகுது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ தான் ஆக்சுவலி ஜஸ்ட் நான் உள்ளே என்ட்ரு ஆகுறேன். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1:30 ஆகிடும். ஸோ 1:30 அந்த மாதிரி நான் தூங்கி முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பணும். ஸோ பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறேன்ட்டு எனக்கே தெரில. ஸோ ஹோப் லைக் நல்லா போகுது ஆக்சுவலி வந்து. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டீன் வந்து டியூஸ்டே வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஷெட்யூல் வந்து டியூஸ்டே வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஐ திங்க் மண்டே ஈவினிங் இல்லை டியூஸ்டே தான் தெரியும். ஸோ பார்க்கலாம். பை, குட் நைட். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு ஷூட் பண்ணுறேன், ஏன் விலாகாக பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உனக்கு என்ன, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, ஜாலியாக போவ ஜாலியாக வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட லைஃப்பில் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபுட் எப்படி இருக்கும், அவங்க வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பாங்க, தூங்குவாங்க, நிஜமாலே அவங்க தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வெளியில் வந்து பார்க்குறதுக்கு வந்து அது தெரியாது. பிகாஸ் நாங்கள் ஜஸ்ட்டு போகிறத ஸ்டோரி போடுவோம், வரதை ஸ்டோரி போடுவோமே தவிர்த்து நாங்கள் எப்படி அங்கே இருக்கோம், எங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும், இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து லைக் தெரிய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் லைக் எவ்வளோ நான் போகிற பிரைட்ஸ் எல்லாம் என்னால் கவர் பண்ண முடியும். நான் போகிற ஷூட்ஸில் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி ட்ராவல் பண்ணுறேன், என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு சிட் சாட் கூட மேபி சீக்கிரமாக பண்ணலாம். லைக்
நிஜமாலே எங்களுக்கு வந்து மரியாதை தருவாங்களா இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் தான். ஸோ நானுமே என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கில் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் கேட்கவும் பிடிச்சிருக்கு இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சிட்சாட் வீடியோ போடுறேன். அண்ட் ஸோ இந்த விளாக் ஷூட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். லைக் ஈஸியாக எல்லாருமே சொல்லிட்டாங்க, உனக்கு என்ன, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, நீ ஜஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு கை மேலே காசு வரும் அப்படிலாம். ஸோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே இருக்குது. அது பெருசாக யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஈவெண்ட் புக் பண்ணுறாங்க அப்படின்னாலே லிப்ஸ்டிக் தானம்மா எடுத்து போடு, சரி பின்னு குத்துறது தானே, நீ நல்லா போடுவேன் தானே பின்னு குத்துறேன், ஐ மீன் நீங்கள் நல்லா போடுவீங்க தானே உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்வாங்க. பட் அதை நான் என்னோட வேலையாக செய்கிறேன்னும் போது பின்னு குத்துறது கூட எனக்கு நான் நல்லா பண்ணுவேங்கிறதுனால தான் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு தாட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். சில இதெல்லாம் ஃபன்னாக இருக்கும், சில இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு இருக்கும். ஸோ நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கும். லைக் நான் இது ஷூட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இது தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி ஷூட்ஸ் பண்ணி இல்லை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வர கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜென்ரலாக நீங்கள் தனியாக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணுறீங்க இல்லை அந்த ஒர்க் போகிறீங்கன்னா கூட உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு ஓகே அவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் சும்மா நீ போயிட்டு ஒரு நாள் வரத்துக்குலாம் கை மேலே காசு இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி. ஸோ இந்த ஷூட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக வந்தேன். பிகாஸ் 2 days தூக்கம் இல்லைனால கொஞ்சம் தூங்கிட்டேன்றதுனால. ஸோ இவங்க வந்து கவிமித்ரா, இவங்க வந்து ஐ திங்க் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, ஆல்சோ கலைஞர் டிவியில் சீரியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு தான் வந்து ஷூட் 2 லுக் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 லுக்குமே வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து Day 4. ஸோ இந்த ஃபோட்டோஷூட் எதுவுமே ஆக்சுவலி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ என்ன ரீசன் தெரியல. நம்ம போயிட்டு மேக்கப் முடிச்சுட்டு அண்ட் ஃபைனலாக வந்து இன்னையோட நான் வந்து ஷூட்ஸும் எல்லாமே வந்து வைண்டப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ரெஸ்டிங் தான். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.